வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான ரவா பாயசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ரவா பாயசம் மாதிரி நம்ம சேனலில் நிறைய பாயசம் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பால் பாயாசம், ஜவ்வரிசி பாயசம், பாசிப்பருப்பு பாயசம்னு நிறைய பாயசம் வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இன்றைக்கி ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்கிற மாதிரி நல்ல ஒரு சுவையான ரவா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாயசம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ வறுத்த முந்திரி பருப்பை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். திரும்பவும் அதே நெய்யில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். நல்லா இந்த ரவையை நெய்யில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. அப்படியே பொன்னிறமாக செவந்து வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரவை வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு ரவை எடுத்ததுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி இந்த ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். தண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா தீயை குறைச்சி வச்சுக்குங்க. அந்த குறைவான தீயில் தான் இந்த ரவை வெந்து வரணும். அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். தீ அதிகமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு திக்காகிடும். ஆனால் ரவை வெந்து வராது. அதனால் மிதமான தீயில் இந்த ரவையை நல்லா இது போல் வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. நல்லாவே கரைஞ்சி வரும். நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. அடுப்பு தீ குறைச்சே இருக்கட்டும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இனிப்புக்காக நான் 1.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது சரியான இனிப்பாக இருக்கும். இதை விட உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட தேவைன்னா நீங்கள் இன்னொரு 1/2 கப்பு கூட பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. இது சரியான இனிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. இதிலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. பாயசம் உங்களுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு இதில் பால் சேர்த்துக்குங்க. திக்காக வேணுன்னா பால் கம்மியான அளவு சேர்த்தோம்னா போதும். கொஞ்சம் பாயசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அதனால் பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இன்னுமே திக்காகும் இந்த பாயாசம். அதனால் இந்த பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ரவா பாயசம் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு 5 நிமிஷம் கூட தேவைப்படாது. டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த பாயச ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.